ஈரல் கறிக்கு ஈரல் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சிருக்கிறேன், பெருஞ்சீரகம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெயை அளவாக விடுங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ பூண்டையும் இப்படி முடிச்சு வச்சுருந்தேன் நான், அதையும் போடுவேன். இஞ்சி பச்சை வாசனை கொஞ்சம் வச்சு மிளகுவேன். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு ஈரெல்லாம் போடும். மூடி விடுவோம். கொஞ்சம் ஆவி வச்சு தூள் வைக்கிற மாதிரி போடணும். நான் இந்த கரண்டியால் 4 கரண்டி போடுறேன். உப்பும் தேவைக்கு ஏற்ற மாதிரி போடணும். அளவாக போடணும். ஈரல் கறி எப்படி கொதிக்குது அந்த வேலை. இந்த கறி வத்தி கொண்டு மிளகும் உள்ளியும் முடிச்சு போட்டு கறி வாசம் கறியிலே இடிச்சு போடும். கருவேப்பிலையும் போட்டு தேசிக்கு அளவாக விடுவோம். ஈரல் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருக்கீங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்க்கலாம். இறைச்சி கறி எப்படி சமைப்பதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இறைச்சி வடிவாக சுத்தம் பண்ணி உப்பும் தூளும் போட்டு கொஞ்சம் பிரட்டி ஊற வச்சிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டும், பெருஞ்சீரகம்.
இப்போ கறி இறக்கி வச்சு இறைச்சி தூள் போடுவோம். மாட்டிறைச்சி கறி எப்படி இருக்குன்னு பாருங்க. நாம் சமைச்ச மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்க. என்னோட வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி.